இந்த கான்செப்ட் தான் மார்வலுக்கே ஒரு தங்க முட்டை போற ஆஸ்ட்ரிச்சு. நம்ம மனுஷ மூளையானது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான குழப்பம் நிறைஞ்ச ஒரு விஷயம். நம்ம எடுத்து முடிக்கிற ஒரு டெசிஷனுக்கு அப்புறமும் நம்ம பிரெயின் எப்பவும் பாஸ்ட் ஃபியூச்சர்னு ஸ்டிமுலேட் பண்ணும். நம்ம கடந்த காலத்தையும் மறப்பதில்லை, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம இருந்ததும் இல்லை. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளும் நியூரோ சயின்ஸோட சம்மந்தப்பட்டது. நம்ம ஏன் ஒரு டெசிஷன் எடுத்துட்டு இவ்வளோ சேடாக உட்காந்துக்கிறோம்? வருத்தம் பண்ணுறது பலவீனம் இல்லைங்க, அது பிரெயினோட ஒரு சர்வைவல் மெக்கானிசம். நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிறது, பிடிச்சதை பண்ணலாமா கிடைச்சதை பண்றதான்னு ஒரு குழப்பம், இது எல்லாம் எல்லா மனுஷங்களுக்கும் வர பிரச்சனை தானே. இங்கதான் சயின்ஸ் என்ன சொல்லுது, நம்ம எடுக்கிற டெசிஷன் தாண்டி நம்ம எடுக்காம விட்ட ஒரு டெசிஷனையும் நம்ம மைண்ட்ல அட்லீஸ்ட் ஒரு டைமாச்சும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்காம இருந்திருக்கவே மாட்டோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகாத நாள் தான் அந்த கிளாஸ்ல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். நம்ம நினைச்சு பார்ப்போம், அந்த இடத்துல இருந்து அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்த்தா அது எப்படி இருந்துட்டு இருக்கோம் நம்ம நினைச்சு பார்த்துருப்போமே. நீங்க எடுக்காம விட்ட டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரு யூனிவர்ஸா மாறும்னு குவாண்டம் பிசிக்ஸ்ல சொல்றாங்க. அந்த யூனிவர்ஸ்ல நீங்க